ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காரு ஐயா ஒருத்தர். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். அவர் பேர் சொல்லாதீங்க, அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேர்ல கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. பல்லாண்டு வாழணும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. உங்க குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும். ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும்னு அண்ணாமலையார் பாதத்தில் வேண்டிக்கிறாங்க. தினர் பல்லாண்டு வாழணும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு அதுதான், அதனால தான் வெள்ளை சாப்பாடு அவருக்கு கொடுத்தேன். சரியா? குழம்பு வேணாமா? பாவக்காய் கார குழம்பு. வெயில் இது, மழை வேற. கோட்டு நல்லா இருந்தா வச்சுக்கோ. இந்தா தூக்கி போடுறாங்களா? அப்புறம் எதுக்கு உனக்கு? 400 ரூபா கொடுத்து வாங்கி வச்சுருந்தோங்க. இந்த வருஷம் இப்போ ஒரு வாரமாக உட்காந்து 2 பனியனு, 2 சட்டை, 2 வேட்டி, மூட்டையை கட்டி வைக்கணும். அது அங்கேருந்து வண்டியில் போய்க்கணும், இங்கேருந்து மூட்டையில் வைக்கணும். போய் சேர்ந்தோம். 400 ரூபா. அது தொப்பி இது போல் கோட்டு பேண்ட்டு போடவே இல்லை. அங்கே திருப்பூர்காரங்க 200 ரூபான்னு 2 பனியன் வாங்கி கொடுத்தாங்க. அந்த பனியன் 2 சட்டை, 2 வேட்டி எல்லாம் போட்டு மூட்டையை கட்டி வச்சுக்கணும். நாகல் மேலே வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வரும்போது அப்போல்லாம் அங்கே தானே இருந்தோம். சட்டை வேஸ்ட்டு தூக்கி போய் என்ன பண்ண போகிறாங்க? அவங்ககிட்ட வண்டி தூக்கி போகணும். அது என்ன பண்ண போகிறோம்? வண்டி தூக்கி போட்டு எதாவது விற்கலாம். நீங்கள் எதுனா கேட்டாக்கா சட்டை வேஸ்ட் தூக்கி போய் என்ன பண்ண போகிறான்? என்ன எல்லாம் இப்போ பைசா இது இந்த முந்தா நாள் காய போட்டு அங்கே போடணும். அவங்க போட்டுக்கு எடுத்து போகிறாங்களா? இது அவங்க போட்டுக்கு எடுத்து போகிறாங்களா? என்னத்துக்கு எடுத்துன்னு போகிறோம்? போட்டுக்கு போகிறோன்னா எங்கன்னா இப்போ முந்தா நாள் புது வேட்டி துவச்சி இது மேலே காய போட்டு அங்கே போட சாப்பாடு கொடுத்து அன்றைக்கி அங்கே வந்து பார்க்குறோம். காய போடுற வேஸ்டியே தூக்கிடுறானுங்களா? 4 வேட்டி 2 பனியன் போச்சுக்கிங்க, 2 துண்டு. ரொம்ப பனி இறங்குது. நிறைய பேர் இந்த காதுல பஞ்சு வைக்கிறதால என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. பனி சுத்தமாக உடம்பு சரியில்லை. ஜுரம் மட்டும் அடிக்கல, மற்ற எல்லாமே இருக்குது. சளி பூச்சிங்குது. அதனால பனி தெரியாமல் இருக்கிறதுக்காக காதுல பஞ்சு நீ வச்சுக்கிறியா? மேலையும் பாக்குற கீழையும் பாக்குற என்னன்னு சொல்ல மாட்டேன். பஞ்சு வேணுமா? இருந்தா வேணும். நான் இருந்தேன். அதில் கொடுத்து 2 பாக்கெட்டு கொடுத்து அங்கெல்லாம் ஆச்சு வச்சு அதே தூக்கிட்டாங்க கடைக்கு. கடாசி பிட்டியா? சரி, நீ பேசுறது எதுவுமே கேட்க மாட்டேன் எனக்கு. ஊற்றி கொடுத்தாங்க. கண்ணுக்கு கொடுக்குறாங்கல்ல வைக்கிறதுக்கு மருந்து 2 பாக்கெட்டு கொடுத்தாங்க. சரி, போயிட்டு வரட்டுமா? பாய். என்ன சார் மழை பெய்யுதா சார்? குளிர் தாங்க முடியலையா? கேட்பீங்களே. நான் ஏன் கேட்குறேன்? எனக்கு இதெல்லாம் தூக்கி சுத்த முடியாது சார். அதான் நான் பார்த்தேன். இன்னும் கேட்காம இருக்கிறீங்களேன்னு பார்த்தேன். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பல்லாண்டு 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 வாழணும். ஓம் நம சிவாய ஆதி சிவாய நமக. சொல்லுங்க. மலை சுற்றிட்டு போயின்னே இருக்கும்போது இப்படின்னா சிக்னல் காமிச்சிட்டு போயினே இரு. அப்படின்னா இப்படின்னா சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. இப்படின்னா இப்படின்னா அந்த அம்மா உடம்புல வராங்கன்னு அர்த்தமா. சரி போங்கன்னுவாங்க. இப்படி சாப்பிட்டேன்னு கேட்டால் அந்த அம்மா வந்து அந்த மாதிரி கேட்கறாங்க. உலகம் பூரா இப்படின்னு கேட்டால் சாப்பிட்டே இருந்தா அர்த்தம். சொல்லிட்டு மலை சுற்றி வந்தாங்க. பக்தியாக சுத்த முடியாது போகுதுல. ஆமா. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அப்படிங்க நமச்சிவாய. போலியா நீங்க? டப்பா கடை என்னத்துக்கு? எனக்கு சாப்பிட்டுக்கு தான். நீங்க சாப்பிட மாட்டீங்க. நல்ல பையன். நீங்க நல்ல பையன்தான். சாப்பாடு நீங்க என்ன சாப்பிடுவீங்க, என்ன பண்றீங்க எனக்கு தெரியும். ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு சாப்பாடு இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குறீங்க. இப்ப அந்த இன்னொருத்தங்க என்ன பண்றாங்க, எக்ஸ்ட்ரா வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை வந்து சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க எக்ஸ்ட்ரா என்கிட்ட கேட்கறீங்க அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு. கரெக்ட். தேங்க்யூ. ஓகே 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 பாய். எங்கிருந்து வராங்களே? அவங்க வீட்டில் சாப்பிட்டுப்பாங்க. நீங்க போயிட்டு வாங்க. பாய். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா.
அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடைய அன்னதானம், அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். இன்னைக்கு பேர் சொல்லாதீங்க, அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுத்துருங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? எங்க போயிட்டு வரீங்க இத்தனை நாளா? எங்க இருந்து இந்த பக்கம் வரீங்க? எந்த விஷயமா வந்து பாக்குறீங்க? இப்ப எப்ப போக போறீங்க? எங்க போக போறீங்க? இல்லை தோட்டத்தில் இருக்கிறாரு. எனக்கு பிடிக்கல போகுது எங்க நான் திருவள்ளூர். ஓம் நம சிவாய. சிவாயம். இதுக்கு இத்தனை பார்த்து அம்மா ஏன் இப்ப தெலுங்கு பேசுனீங்க? இத்தனை பேச்சு என்ன கேட்டேன். பேச்சு தெலுங்கா? தமிழ். ஓம் நம சிவாய. வணக்கம். எத்தனை நான் வாங்கியிருக்கேன், இவர் வாங்கியிருக்கேன். கொட தாத்தா இன்னும் இருக்கிறியா நீலா? எப்பா சாக மாட்டேன். அவருக்கு இறக்கம் ஐயா சாப்பாடு வேணா தண்ணி மட்டும் கொடுங்க. சாப்பாடு ஒண்ணா? சாப்பாடு வேணா தண்ணி மட்டும் கொடுங்க. ஓம் நமச்சிவாய. ஒண்ணு கொடு. எதுக்கு? சாமி சாப்பாடு. என்ன சாமி? சாமி படம்லாம் இது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். டெய்லி வரவங்க தான் அவங்க. ரசம் இல்லை, இன்னைக்கு காரக்குழம்பு, பாவக்காய் காரக்குழம்பு. நான் மழை வர மாதிரி இருக்குதுல்ல, அதனால எதுனா ரெண்டா? ஓம் நமச்சிவாய. புரியல. சர்டிபிகேட் தான் ஐயா. டாக்டர்கிட்ட கேட்டுக்கிற. தீபம் கழிட்டு நிற்கிறாரு, கொஞ்சம் பிஸியா இருக்கிறாங்க அவங்க. சரியா? தீபம் கழிட்டான். நான் கொட தாத்தா, ஹவ் ஆர் யூ? அதாவது சாப்பிட்டா நான் வந்து பிடிக்காம வாழ்ந்துக்கிட்டு. ஏன் பிடிக்காம வாழ்ந்துட்டு இருக்க? எப்போ வருமோ அப்போ போயிடலான்ட்டு. எப்போ வரும்? அது எதிர்பார்த்துக்கிட்டு இங்கே நான் வந்து சந்தோஷமா இல்லை. ஏன் நீங்க வந்து என்னையும் சந்தோஷப்படுத்தி கேட்டுருங்க, வாங்க என்னமா இருக்கிற அப்படின்னு. அதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அப்போ சரித்தானே? கரெக்டு தான். என்னமா இருக்கிற நாளாச்சை பார்த்து அதுல இருந்து என்ன தெரியுது? நான் நினைச்சேன் நீ போயிட்டியாக்கும்னு, நீ உயிரோடு தான் இருக்கிற அப்படின்னு சந்தோஷமா பேசுறீங்க. நான் என்ன நீ சொன்னேன்? ரொம்ப நாளா ஆளை காணுமே. நான் அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வரலையே. சரித்தானே? சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. எங்க தான் தங்குற? ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டா போதும். ஒரு வாட்டி தான் சாப்பிட்ற. எங்க தான் தங்குறீங்க? உங்களோட சுடுகாட்டில். சுடுகாட்டுலயா? அது ஸ்பெஷல் சுடுகாடு. சுடுகாட்டுலயும் ஸ்பெஷல் சுடுகாடா? ஸ்பெஷல் சுடுகாடு. ஆ. அங்க இருந்தா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு அதெல்லாமா சொல்லி உங்களுக்கு நீங்க இதுல சொன்ன புரியாது. அதெல்லாம் இது பாட்டா படிச்சிருங்க. பால் பண்ணது பாட்டா படிச்சிருங்க. அதெல்லாம் பாடல. பாட்டா படிச்சா சாமி தைரியசாலியெல்லாம் செத்து போயிடுவான். என்ன இவ்வளவுதானா? அவ்வளவு அந்த அளவு பாட்டுல அர்த்தம் இருக்கா? ரொம்ப டேஞ்சர். பாடக்கூடாது. தைரியம் கொடுக்கலாம் உங்களுக்கு. தைரியத்தை கெடுக்கிற மாதிரி நான் சொல்லக்கூடாது. தப்பது. அப்போ உங்க தைரியம் கெட்டு போயிடும். கண்டிப்பா. வியாபாரம் செய்யற வேலை, தொழில் செய்யற வேலை எல்லாம் என்னதுக்குடா இது அப்படின்னு கண்டிப்பா அங்கிட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பச்சையா சொல்லி கொடுவேன். அதை நீங்க சிந்திக்க துவங்கினா இது எதுக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அங்கேயே போயிடலாம். அங்கதான் நான் போக போறோம். சரி. அப்புறம் உலகத்துல இந்த மக்கள் சந்தோஷமா இருக்கணும். சூரியன் சந்திரன் வானம் பூமிக்கு இடையில அது உதிச்சுட்டு வருது நமக்காக. அதனால நாம சந்தோஷமா இருக்கணும். சாப்பிடணும், நல்லா இருக்கணும். சந்தோஷமா இருந்து சந்தோஷமா சாப்பிடும். நீ மட்டும் ஏன் கஷ்டமாகறன்ற? சந்தோஷமா இது சாகத்தானே போறோம். அப்புறம் ஒரு நாள் எல்லாருமே சாவத, அப்புறம் நீ மட்டும் ஏன் கஷ்டமா இருக்கன்ற? இல்ல சந்தோஷம் இல்லைன்றிய? எனக்கு டைம் முடிஞ்சு போச்சு. ஓவர். என்ன தாத்தா சொல்ற? வயசு கூட. என்ன வயசாகுது? அது எதுக்கு சாமி வயசு எல்லாம் 70ஓட முடியணும். 70 பாஸ் ஆகக்கூட இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகு இருந்தாலும் ஓட முடியாது. 70க்கு மேல யாரும் இருக்கக்கூடாது. பழைய கார் ரோட்ல கூட ஓட விட மாட்டான். இந்த ரோட்ல இது ஓவர் பழசு டேஞ்சர், கொண்டு போய் கையில தள்ளுறான் இரும்பு வேலைக்கு அப்படின்ட்டுருவான். அது ஏன்னா அந்த லாரி அந்த கார் வந்து கடப்படா கடப்படா கடப்படான்னு ஓடிக்கிட்டு ஒழுங்கா ஓடா. 70 வயசு மேல யாரும் வாழக்கூடாதுன்ற 60லயே கணக்கு முடிஞ்சு போயிடுச்சுன்னு இந்தியாவில் எழுதிட்டான். அவ்வளோதான் உனக்கு டைம் பண்ணு. அதுக்கு பிறகு நீ இருக்கிறேன்னா இருந்துக்கிட்டு லோலு போடு. அப்படி தானே? இப்போ லோலு தானே போடணும். அதையா போய் சொல்லிக்கிட்டு இருப்பானு. அதான் அனுபவத்திலேயே தெரியும் சாமி எல்லாத்துக்கும்.
எல்லாம் அதே அளவுக்கு மிஞ்சினா அமுதம் நஞ்சு. டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் குட் ஃபார் நத்திங். இது ஒன்று டூ மச் ஃபார் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். எப்படி இங்கிலீஷ்? Nice. இங்கிலீஷில் தான் சொல்லணும். நைஸ். வெரி நைஸ். வெரி நைஸ். அது மாதிரி தமிழ்ல எல்லாம் சொல்லக்கூடாது. சரி, பத்திரமா போயிட்டு வா. சந்தோஷம். தண்ணி ஒன்று கொடு. நான் சும்மா உங்களுக்காக தான் இப்போ வந்தது. எனக்காக தான் வந்தியா? பாட்டுக்காக வரல. எனக்காக வந்தியா? ஆமா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி. சரி, போய் கொஞ்சம் பேசிட்டு வருவோம். சரி. சரி, எனக்கு பசியும் இல்லை ருசியும் இல்லை. படுக்க வேண்டியதா, தூங்க வேண்டியதா, எந்திரிக்க வேண்டியதா. சரி, பை. பை. வெரைட்டி ரைஸ் மட்டும், வெரைட்டிஸ் மட்டும், ஒயிட் வேண்டாம், வெரைட்டிஸ் மட்டும். இதோ வரேன். வெரைட்டி ரைஸ் ஒன்று கொடுத்துரு. ஜீவத்துக்கு ஒரு ஸ்பெஷல் விளையாட்டு ஒன்று காட்டணும். அது என்ன ஸ்பெஷல் விளையாட்டு? இந்த மாதிரி இடத்துல எல்லாம் காசு இருந்தது. நாங்கள் என் ஆயுதம்லாம் இருந்துச்சுன்னா நான் டிராயிங் போட்டு காட்டுவேன். வேகாமல் ஒரு ரவுண்டு மட்டும் ஆண்டி இடிவெல்லாம் சுற்றுறாங்கல்ல, நீ ரவுண்டு மட்டும் அடி, அங்கே போட்டோ அடி. இந்த தேட்டில் இதையும் போட்டுக்க, இந்த விளக்கையும் கொளுத்துட்டு, இந்த விளக்கிலே எல்லாம் அடங்கி இருக்கணும். பாட்டெல்லாம் அப்படியே நிற்கணும், பார்க்கணும். அதில் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அது செய்வேன். இந்த ஆயுதங்கள் இல்லை. அது மாதிரி செலவு விடுறதுக்கு ஆள் வேணும். நீ எவ்வளோ செலவு போனாலும் சரி, இந்த டிராயிங்கை பார்த்தியா, ரைட், உன் வேலையை காட்டு, எனக்கு வந்து ஒரு தீபத்துக்கு முன்னாடி இது வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன உட்பேசிக்கிட்டே இருக்கணும். காசை பற்றியே பார்க்காது, வேலையை பார்க்கணும், எல்லாம் கவரணும். யூடியூப் இதில் எல்லாம் நம்ம பேர் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி செய்யணும். செஞ்சால் ஒரு பொருளை ரொம்ப பிரகாசமாக செய்யணும். சரி தாத்தா. அதை பார்த்த உடனே பயங்கரம். அந்த மாதிரி எனக்கு எல்லா ஐடியாவும் இருக்குது தண்ணி. அது செய்யறதுக்கு ஒரு சரியான மார்க் அமையும். அவர் போறாராம், அதனால சொல்லிட்டு போறாரு. எங்க என்ன அடுத்த உலகத்துக்கு அவர் வேற உலகத்துக்கு போறாராம். நெக்ஸ்ட் வேர்ல்டு வாங்க, அதனால சொல்லிட்டு போறாரு. இந்த உலகத்து வாழ்க்கை போதும், அடுத்த வாழ்க்கை. இந்த பாட்டெல்லாம் எழுதி சொல்லிட்டேனே. இந்த உலகம் ஹாப்பி ஜேர்னி. இந்த உலகத்தை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். இது சும்மா ஒரு லைஃப் வேர்ல்டு, சரியா? பொய் ஒன்றும் இல்லை. இது தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபுல்லாக. இனி அடுத்த உலகம் என்ன எப்படி இருக்கு அப்படிதான் அங்கே ஆராய்ச்சி பண்ணி. சரி, சரியா? வேற என்ன? ஹாப்பியா? ஹாப்பி. தீபத்துக்கு ஒரு விசேஷம் என்ன பண்ணுவீங்க? தீபத்துக்கு என்ன விசேஷம் பண்ணுவீங்க? எப்பயும் என்ன பண்றோமோ அதான் விசேஷம். அதான் விசேஷம். தீபத்துக்கு வருஷத்துல ஒரு நாளாவது எல்லாத்துக்கும் ஏதாவது சந்தோஷமா கொடுங்க உங்க கணக்குல. என் கணக்குல தீபத்தண்ணி கொடுத்துருந்தாங்கிறேன். தீபத்தன்னைக்கு, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு யார்ட்டையும் கேட்க மாட்டோம், நம்மளே தான் கொடுத்துருவோம். பெரிய போட்டாவா? மைசூர்ல இருந்து வாங்கின ஒரு மைசூர் போண்டா வரட்டுமா? ஏதாவது ஒண்ணு போண்டா. சரி சரி. நல்லா ஸ்வீட்டா ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் சாப்பிட கட்டி தீபம் அப்படி. சரி சரி, சொல்லுங்க. நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கேன். ரொம்ப நன்றிங்க சார். நீங்க போனேங்க வேலூர். சரிங்க. அது வந்துட்டு போனேன். நின்று நீங்கள் சப்ளை பண்ணிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. சந்தோஷம். சாப்பிட்டீங்களா? ஆச்சுங்க. வாங்க சாப்பிடுங்க. முகத்தை காட்டுங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி முகத்தை பார்க்கணும் சார். இது கொஞ்சம் சளி பிடிச்சிட்டு இருக்கு, கிளைமேட் மாறுது இல்லை, அதனால தான் போட்டுருக்கேன். உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கும் வேணும். ஐயோ, நான் ஆசீர்வாதம் பண்றவங்களாம் பெரிய ஆள் இல்லைங்க. வாங்க. உள்ளம் வந்து யாருக்கும் வராது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆசீர்வாதம் பண்றவங்களுக்கு பெரிய ஆள் இல்லை நான். இந்த உள்ளம் வந்து யாருக்கும் வராது. இருந்தாலும் வந்து எனக்கு ரொம்ப உங்களை பார்த்தோன்னா ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இது சாப்பாடு யாருன்னா கொடுங்க. அப்படிங்களா? தண்ணி மட்டும். இந்த தண்ணி இந்த படம் நமச்சிவா. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அவரு தாத்தா. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். ஓம் நமச்சிவாய. சிவாய திருச்சிற்றம்பலம். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நமச்சிவா, போயிட்டு வாங்க. என்ன சாமி? அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரட்டுமா? சொல்லிட்டாரு, என்னுடைய மரணத்தை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். பார்க்கலாம். நமச்சிவாய. நமச்சிவாய. வாருங்கள் வாருங்கள். நமக்கு நல்லா இருக்கு. எங்கேயும் போகணும். யாரு மறுவா சாப்பாடையா?
எத்தனி? ஒன்று. ஒன்றே குலம் என்று பாடுவோம். ஓம் நமச்சிவாய. நான் சாமி ஏன் சாமி இப்படி பண்ற? உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த பூனை தான் ஞாபகம் வருது. கவலையே படாதீங்க, வேற மாதிரி ஐயா அண்ணாமலை அனுப்பி பேரம்பேத்தியோட வரும். வருவான். அவன் தளத்தி வேலைக்கு போயிருப்பான் போல இருக்கு. உள்ள குட்டிகளோட வருவான். என்ன இருந்தாலும் அது பண்ண சைகை சேட்டை அது இங்கே வளர்ந்தது வந்து அது வந்து கண்டிப்பா வந்து எங்கேயும் போயிருக்காது. அதுக்கு நல்ல நிலையில இருந்து இங்கதான் வந்துட்டு இருக்கும். வேற யாருன்னா எதனா வந்துடும். இவன் குட்டி காலி பண்ணி இல்ல வேற எதனா இருக்கும். ஏதோ சம்பவம் எது நடந்தாலும் பூனையை வச்சு ஃபேமஸ் ஆயிட்டு வர போகுதுன்னு போட்டானுங்களா? இருக்கலாம். ஏதோ சதி பண்ணியிருக்காங்க. சதி பண்ணிட்டாங்க. இந்த உலகத்துல யார் நல்லா இருந்தாலும் அது சிலருக்கு பொறுக்காது. என்ன கொஞ்சோண்டு வாட்டர் அது அது வாங்கி போட்டேன். அப்படி பாருங்க. சில நான் சாரி தப்பா சொல்லிட்டேன். யார் நல்லா இருந்தாலும் பலருக்கு பொறுக்காது. சிலருக்கு பண்ணா மனசார ஏத்துக்கலாம், பலருக்கு பொறுக்காது. அதனாலதான் ஒரு பக்கம் பூமி அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. நமச்சிவாய சங்கரா ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. எத்தனை உங்களுக்கு? ஓம் நமச்சிவாய. இந்த காலில் ஈரம் படப்பட தான் சில்லுன்னு ஆகுது. அது வண்டி ஓட்ட முடியல, மறுபடியும் செருப்பு போட்டு இறங்கி மறுபடியும் இது பண்ண முடியல. ஓம் நமச்சிவாய. 2 ஓம் நமச்சிவாய. எங்க போறாரு? ஓம் நமச்சிவாய. சிவாய நமக்கு. நமச்சிவாய. கமலஹாசன் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எப்படி ரோட்ல இருந்து பண்ணுவீங்களே அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை போடுங்க. அங்க 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 நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம். போயிச்சா? ரீச் ஆயிடுச்சா? ரீச் ஆயிடுச்சு. சரி நமச்சிவாய. அவர்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டாரு மாமா. கேட்கவே மாட்டாரு அவரு. சிரிக்கிறாரு பேர். அங்க தாத்தா மழை வரும் தாத்தா, செம மழை வரும் தாத்தா சொல்லி அனுப்பினாலும் கேட்க மாட்டாரு அவரு. ஓம் நமச்சிவாய. சாமி தண்ணி மட்டும் சொல்லுங்க. என்னத்த சொல்றது? ஒன்றும் இல்லை, இன்னும் இல்லை. வெறும் காத்து இருக்கு. இல்லை வெறும் காத்து. ஐயா வாங்கிக்கோங்க தாத்தா. உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றேன் நான், மழை வரும் தாத்தா, வராத தாத்தா, மழை வரும் தாத்தான்னு. நேத்து கூட ஆட்டோல ஏத்தி அனுப்புறேன், மழை வரும் தாத்தா வராத தாத்தா. நீ ஏன் கேட்க மாட்டேன்ற? அவரை போய் கேக்குறதா? பாத்துங்க அவரு நீ இப்ப இல்ல, அவரு எப்பவுமே அதேதான் கேட்பாரு, சொல்லுவாரு. அவரை போய் கேளுன்றாரு பாருங்க. நேத்து ஆட்டோல ஏத்தி அப்பயே அமுச்சு விட்டேன். எங்க இட்டு போய் விட்டாங்க ஆட்டோக்காரங்க? எங்க இட்டு போய் விட்டாங்க ஆட்டோக்காரங்க? சரி வா சாப்பாடு வைங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டியா இல்லையா? எங்க சாப்பிட்டா? சாப்பிட்டியா? சரி நீ போயிடு அப்படியே பொறுமையா. எங்க காலெல்லாம் நோவுது. ஆனா நீ பண்றதெல்லாம் கேது பாரு. நீ இங்கே இருந்தனா நான் போயிட்டு இப்ப என்ன மணி 1:30
3 மணிக்கு வருவேன். சரி நான் அப்படி இருக்கிறியா? இரு. போய் வாங்க. இந்த பாரு, உன்னை நம்பி தான் தாத்தா திரும்பி வருவேன். கண்டிப்பா நான் போறேன். போகல இங்கே தானே இருப்ப. காரில் போக முடியாது. நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற நீ. சரி நான் இங்க உட்காந்துங்கிறேன். இங்க இப்படி போய் உட்காந்துக்கோ, மேலே போய் உட்காந்துக்கோ. அவங்க இருக்கிறாங்க. அதை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வேணாம் கொடுங்க. ஓ நீ இங்கே உட்காந்து வர. குட்டாச்சி சாப்பாடு அங்க. அப்புறம் போய் அடுத்த ஷாப்பிங். நான் இங்க உட்காந்துங்கிறேன். எப்போ வந்தாலும் சாமி இவரை இங்கே பாத்துக்குங்க. எங்க போயிட்டு அது மாதிரி பாத்துக்குங்க. இவரை கட்டுப்படுத்த முடியாது. அவரே நினைச்சாலே கட்டுப்படுத்த காரு நோவுது. நான் அதான் நீ உட்காரு. வேகமா போக முடியாது. எது வந்தாலும் நீ அவரை போய் கேளுன்னு. அவர் நமக்கு முன்னோர் இல்ல, அவர் தெளிவாக அவர் எப்பவுமே அப்படிதான். நான் நேத்து மழை நீங்க புயல் சொல்லிக்கிறாங்க. மட்டும் தலை அவன் அலைய விடுறான், அவனை கல்றான். புயல் சொல்லியிருக்காங்க. நாளைக்கெல்லாம் இந்த பக்கம் வந்துட போற. தாத்தா தாத்தா போயிட்டு வர. நான் இங்கே இரு. இங்க விட்டு போகல. போக முடியாது இன்னைக்கு. வலி இந்த காலு. போ. அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே, கால் வலிக்குது ஏன் என்ன வலி வைக்கிறேன்னு. ஒன்னுதான் வேலை எடுத்துக்கிறாரு. பாரு. சாப்பாடு கொடுத்துட்டு போடுமா, தண்ணி கொடுத்துட்டு போடுமா? சரி இங்கே இரு. நாளைக்கு கிளைக்கு வந்துட போற. சரியான மழை சொல்லிக்கிறாங்க. இன்னையோட சரி. இதேதான் 3 வாட்டி சொல்ற நீ. 3 நாள் இதேதான் சொல்லிக்கிற நீ. நீங்க பாவக்காய் காரக்குழம்பு. சரி கொடுங்க. பாவக்காய் ஓகேங்களா? ஓம் நம சிவாய். குழம்பு வேணாமா? குழம்பு வேணாம். அப்ப வெறும் சாப்பாடு தானே நீ கேட்ட? குழம்பு கொடுப்பல. அப்ப நீ கேட்கும் போது என்ன கேட்கணும்? ஒரு சாப்பாடு ஒரு குழம்பு கேட்கணும். வெறும் சாப்பாடு கேட்டா வெறும் சாப்பாடு தான். என்னது? ஊருக்கா. நானு இன்னைக்கு மோர் குழம்பு இல்லைன்னா கீரை தான் போடுறது. இந்த வாரம் பூரா போடல. ஃபுல்லா பனி ஆகுது. அதை போட்டா என்ன உங்களுக்கு எதனா எஃபெக்ட் ஆகலான்னு இன்னைக்கு போய் பாவக்காய் வாங்கிட்டு வந்து, வேலை ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல, பாவக்காய் கார குழம்பு போட்டது. பனிக்காலம் ஐயா. கசப்பு இன்னும் கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் உங்களுக்கு. இது நல்லா இருக்கும். அந்த ஸ்வீட் கடையில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அடியண்ணாமலையாண்டா. அடியண்ணாமலையாண்ட அந்த பேக்கரி ஆண்ட இருக்கிறாரு. நீ தானே மாமா சொன்ன? ஸ்வீட் கடையாண்ட பார்த்தேன்னு சொன்னாரு. கோச்சினாரா? கோச்சிட்டோம். ஒரு தம்பி பாத்தியா? அவர் சந்திரன், இவர் இந்திரன். அவன் தம்பி பாத்தியா? அப்படி சொல்ல தானே நேரம் கோச்சின்னு சாப்பாடு விட்டு கிடைச்சிட்டு இருப்பாரு. இல்லையா மலை தலை மேல அடிச்சுப்பாரு. தாத்தா மணி 12:30 தான் ஆகுது. 5:30. கை ஜில்லுன்னு இருக்குது. தாத்தா சேராத என்ன சுகர் வந்துடும். அவர் பேர் என்னன்னு கேளு. அவர் பேர் என்ன கேளு. பாதுஷா. அதனால பாதுஷா கூட சேர்ந்தா சுகர் வந்துடும் உனக்கு. அவரு கூட சேராதன்னா சக்கரசாமியா பேரு. அவர் கேட்கறது பேரு சக்கரசாமியாவா? அது தமிழ்நாடு பாதுஷா வந்தா பரவாயில்ல. ஆந்திரா பாதுஷா. டெல்லி ஆமா, டெல்லி பாதுஷா.
பாதுஷா பக்கத்துல வச்சுட்டு இருக்காத, சாப்பாடு இனிக்கும். அவங்க ரைட் ஹேண்ட் உடஞ்ச மாதிரி ஆயிடுது. பெசவும் இருந்துக்கிட்டேன். ఏమి లేదు ரைட் ஹேண்ட் இல்லாத மாதிரி நான் இல்லாத இல்லை. இல்லைன்னா அப்பப்போ நம்ம பேசுவோம்ல, போன திரும்ப அவனை கடவுள் ரொம்ப தெரியல. சொல்லிட்டேன், வாங்கி சொல்லிட்டேன். நமச்சிவாயம். வாங்க, எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை சாமி? 2. எத்தனை சாமி? 1. 1. எனக்கு கொடுங்க 1. அவர் கேட்டது 2 இல்லை, இவர் கேட்டது 1. என்ன சாப்பிட்டேங்கிறீங்க? அதான் நான் வரத்துக்கு முன்னாடி வேக வேகமாக சாப்பிட்டீங்களா? இல்லை இல்லை, வாங்க வாங்க வாங்க, பொறுமையா வாங்க. யாராவது கொடுத்துட்டு போனாங்க. சரி சரி சரி. இங்கே 2. சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. பொறுமையா வாங்க. அதான் கார் அண்ணன் டக்குன்னு உட்காந்து எடுத்து பயம் நமச்சிவாய. அண்ணா இது என்ன? அது ஜீரக சாதம் 1, பாவக்காய் காரக்குழம்பு. போயிட்டோம். வாங்கிக்கிறேண்ணா. எங்க போயிட்டு அம்மா நேரம் ஆளா காணோம்? ஏன்னா அம்மா நேரமா ஆளா காணோம்? சரி வாங்கிக்கோ. மாமா இந்த பாரு, என்ன ஆச்சு பாரு. நேற்று முன்னாடி இன்னும் ஆச்சு பாரு. என்ன பார்க்கல நீ? பாரு மறுபடியும் பாரா, இன்னும் ஆயிடுச்சு பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்கல. பாரு. ஓ அப்படியா? இதுதான் விஜய்க்கே ஸ்டெப் கத்து கொடுத்தவரு. இதுதான். பசிக்குது. ஓ ஆடும் போது தெரியலையா? அது தானா ஆடு. ஓம் நமச்சிவாய். என்ன குழம்பு சொல்லு இன்னைக்கு? கீரை. நான் உன்னை பெருமையா நினைச்சேன். நான் உன்னை பெருமையா நினைச்சேன் இன்னைக்கு. நீ ஒரு சமையல்கார் தானே? நீ மாத்தி இந்த கதைலாம் வேணாம். நீ சமையல்கார் தானே, சமையல் மாஸ்டர் தானே? இந்த வாசனை முகந்து பார்த்தோன்னே என்ன குழம்புன்னு தெரியாது உனக்கு? என்ன காரக்குழம்பு? அது என்ன காரக்குழம்பு அவுத்து பார்த்தா தான் தெரியும். இல்லை மொச்சக்கொட்டை போட்டிருப்பேன், இல்லை காராமணி போட்டுக்கலாம், இல்லை சொண்டைக்காய் போட்டுக்கலாம், சொண்டைக்காய் வத்தல். இது வாசனையை முகந்து பார்த்தாலே இது என்ன குழம்புன்னு தெரியும். நான் என்ன சொல்லிட்டேமா பார்த்தேன்? நீ அங்கே போய் சாப்பிட்டு விடுப்பா பசிக்குது. பாவக்காய் காரக்குழம்பு போய்க்குது. என்ன ஆச்சு அதுக்கு? இந்த மூச்சு வாங்குதான். ஒன்று நைட்ல இருந்து சரியா தூங்கவே இல்லை. ராத்திரி போய் வந்து பார்த்தா இப்போ ரொம்ப முடியலன்னு ஆட்டோவில் போய்க்குது. அப்படியா? அனுப்பிக்கிறேன் இப்பதான் ஆட்டோவில் போய்க்குது. மூச்சு வாங்குதாமா? சாப்பிடவே முடியல, ஒரு மாதிரி மூச்சு திணறுத்து உட்கார முடியல. நின்றுனே தாங்கிறாரு, வச்சு நிற்கிறாரு. சரி கொடு, சாப்பாடு கொடு. நான் வாங்கி வாங்கினா சரி கொடுத்துட்டு கொடு. வைக்க சொன்னாரு. சரி. மூச்சு வாங்குதுன்னு போய்க்குதா? பனிதான் ஆகல, என்ன பண்றது? சாப்பிட்டாச்சா? அது வெள்ளை பாகு வாசனை. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய. எத்தனை தாத்தா? என்ன ஆச்சு உனக்கு உடம்பு? என்ன ஆச்சு? உடம்பு முடியலையா? எத்தனை கேட்கும், மாதம் கூட கேட்க மாட்டேங்குது.
ரத்தம் தூங்கிட்டே தான் கிடங்க. சரி சரி போயிட்டு ஒன்று கொடுறா. என்ன பிடிக்குது உடம்பு? என்ன அப்படி தான் இருக்குப்பா, சரியாக தான் கால் எழுந்து தான் வரும். சாப்பாடு கொடுத்தா கொடுத்தாங்களா? ஆ இப்போ நேற்றா ஆ நேற்று யாரும் வரலையே. இந்த எல்லை கடைக்கார்ட்ட அக்காட்ட நிறுத்தி கொடுத்துட்டு போனேன், மகானுக்கு கொடுத்துருங்கன்னு. வரல. கொடுத்து தானே அமிச்சோம். நிறுத்தி போற வண்டி நிறுத்தி கொடுத்துட்டு போனோம். அதுவே சொல்லிச்சு மகான் சாப்பிடாம இருக்குது, மகானுக்கு சாப்பாடு இல்ல, மகான் பட்னியா இருக்குதுன்னு அதுவே சொல்லிச்சு. வேற ஆமா அதுக்குள்ள கொண்டாந்து கரெக்டாக கொடுக்கும். இல்ல அதுகிட்ட கொடுத்து அமிச்சேனே நான். அதுக்கிட்ட இல்ல சந்தோஷம். அதான்டவா சாப்பிட்டீங்களா? ஏன் ஒரு மாதிரி நின்னுங்கிறீங்க? என்ன ஆச்சியா? வா அவர் பைலான கூப்பிடு. இந்த டிஷர்ட்டு என்ன போட்டுக்கோ, பனிக்கு போட்டுக்கோ. வாங்கினீங்களா இன்னைக்கு? சீக்கிரம் வாங்க கொடு. இந்த பனிக்கு போட்டுக்குங்க. என்ன சித்தரே வாங்க, சித்தரே எங்க வா. சாப்பாடு ரெண்டு பொண்ணு விட்டு கூப்பிடுறேன். எத்தனை சாப்பாடு? ரெண்டுங்களா? சாப்பாடு சாப்பிட்டாச்சு சார். வேற ஏதாவது இருந்தால் கொடுங்க. தண்ணி கொடுக்குறேன் சார். கொடுங்க. நீங்க எங்கேருந்து வரீங்க? நான் சென்னையிலேருந்து வரேன். சரி, கிரிவலம் வந்திருக்கீங்களா? இல்லை ஜனவரியே வந்துட்டேன் நான். இங்கேயே வந்து பர்மனெண்ட்டாக வந்துடும். என்ன ஊர் நீங்க? இது சென்னையா? சென்னை தான். என்ன எல்லாம் இறந்து போயிட்டாங்க. யாரும் இல்லைங்களா? இல்லை, சென்னையில் சொந்தக்காரங்க இருக்காங்க. ஒரே நிமிஷம் இருங்க, போட்டுக்கோ. மறைச்சு எல்லாரும் வந்துருவாங்க, கொடுத்தவங்களே வந்துருவாங்க. நீ போட்டு பார்க்காம போய் பாரு. 42 கொடுறா அவருக்கு. வாங்க. சட்டை வேணுமா? என்னது? டிஷர்ட் வேணுமா? நீங்க அன்போட கொடுத்தா வாங்கிக்கிறேன். சரி. சென்னையில் எந்த ஏரியாவில் இருந்தீங்க? கோவிலம்பாக்கம். என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க? டிஷர்ட் வச்சு. தொழில் பாம்பேல வேலை பார்த்தேன், பிரைவேட் கம்பெனியில். மனைவி குழந்தைங்களாம் இருக்காங்களா? எல்லாம் இறந்து, குழந்தைகள் கிடையாது. மனைவி இறந்துட்டா, அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க. அப்பா சைடில் சொந்தக்காரங்க வெளிநாட்டில் இருக்காங்க, அம்மா சைடில் சொந்தக்காரங்க உள்நாட்டில். அதில் கோயிலம்பாக்கத்தில் இருக்கவங்க தான். ஒரே நிமிஷம் இருங்க, இது குளிருக்கு இதமாக இருக்கும். ஆமாம், ஒரு சாப்பாடு கொடு. நான் அப்புறமா பேசுகிறேன் உங்ககிட்ட. கண்டிப்பாக. சரியா? இங்கே தானே இருப்பீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பாம்பேல? ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துருந்தேன். அப்புறம் ஒரு 15 வருஷம் வேலை பார்த்தேன். பிடிக்கல, வேலையை விட்டு வந்துட்டேன். நாங்கள் ஒரு மாதிரியா பாலிடிக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, நமக்கு அதெல்லாம் ஒத்து வர. வீட்டில் யாருமே சொந்த பந்தம் யாருமே இல்லைங்களா? அப்பா அம்மா போயிட்டாங்க, பொண்டாட்டி போயிட்டாங்க, குழந்தை குட்டி யாரும் இல்லை. அப்பா சைடில் சொந்தக்காரங்களாம் வெளிநாட்டில் இருக்காங்க, யாரும் இந்தியாவில் இல்லை. அம்மா சைடில் சொந்தக்காரங்க இந்தியாவில் இருக்காங்க. சிலர் பாம்பேயில் இருக்காங்க, கோவிலம்பாக்கத்தில் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு நெருக்கமான சொந்தம். எதுக்கு திருவண்ணாமலையில் தனியாக கஷ்டப்படுறீங்க, கோவிலம்பாக்கத்தில் எங்கள் கூட இருங்க, நாங்கள் கவனிச்சுக்கிறோம். இல்லை நம்ம அண்ணாமலையார் கூப்பிட்டுட்டார். நான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், ஞானி ஆகிட்டேன். இனிமேல் நான் அண்ணாமலையாரை விட்டு போக மாட்டேன். உங்களுக்கு என்ன தேவை இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நான் உடனே ஓடி வரோம். உங்களெல்லாம் உங்களுக்கு நான் பாரமாகவே இருக்க விரும்பலை. ஏதாவது ரொம்ப முடியாமல் போய் ஆஸ்பத்திரியில் போய் சேர வேணும்னா அப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறேன். நான் அது வரைக்கும் உங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். சரி அப்படின்னு சொன்னாங்க. கோயிலம்பாக்கத்தில் இருக்காங்க. சரி, அப்புறம் நீங்கள் இங்கே தானே இருப்பீங்க? டெய்லி இப்படி தான் கொடுத்துட்டு இருக்கோம். உங்கள் பேர்? என் பேர் நந்தகுமார். சரிங்க ஐயா, நமச்சிவாய். போயிட்டு வாங்க ஐயா. 40 சைஸ் ஒன்று. தாத்தா ரொம்ப குளிரில் பத்துங்குது. தாத்தா இந்த சட்டை போட்டுக்கோ. சட்டை போடு, குளிருக்கு போடு. முடியலையா உடம்பு? போட்டுக்க, சட்டை போட்டுன்னு போடு. குளிர் தெரியாது, போடு. போட்டு
பாரு வா மாமா, குளிர் தாங்க முடியாம படுத்துங்கிறாரு. வா வா போட்டு பாரு வா, குளிர் தாங்க முடியாம படுத்துங்கிறாரு வா. தலை இழுக்க தெரியல பாரு அவருக்கு. படுத்துக்கிட்டா சிவபெருமானே. డొనేషన్ ఎట్లా సార్? డైలీ అన్నదానం we are giving. Daily we are వన్ giving. డేకి ఎంత అవుతుంది ఖర్చు? Per person 60 rupees. The 2 packet food, water bottle, pickle packet, all things. How Daily many we are members giving you give? 14 kilometers. 600 people maximum. Minimum 450, 400 average. ఎనీ కాంటాక్ట్ నెంబర్ ఇదా? Yeah, you can search YouTube. యూట్యూబ్ ఆల్సో? Yeah, one day food service. ఓకే. One day food service. Daily we are giving 5 years. Daily compulsory we are giving afternoon food for Sadhu Sivanadiyas. This is our channel. You will search Google videos, YouTube. Daily we are giving. November 25, November 26, November 21, November 27. Daily we are giving. ఓకే థ్యాంక్ యూ. Minimum 400, maximum 600. వన్ డే బిఫోర్ 1 week before. 1 week before. Yeah, is there. Okay, we are doing Annadanam, not purpose only Annadanam. We are doing my family members' food. Okay. That's why I will tell you. Please taste one food. తీసుకోండి. ఇంకా ఒకటి టేస్ట్ చేయండి. Okay. Thank you. Shivaya Namaha. Namah Shivaya. Thank you. శివాయ. Om Namah Shivaya. எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய. 2. நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எத்தனை? 2. தாத்தா தாத்தா ஏன் தாத்தா துண்டில் தான் தாத்தா வாங்குற. எத்தனை? 2. ஒன்று வெரைட்டி சாதம். ஒன்று எத்தனை கேட்டால் 3 கேட்டால் கொடுக்கணும். சாப்பிடுங்க. நமச்சிவாய நம்ம வாங்கிக்கமா ஒன்று. ஓம் நம அண்ணாமலையார் அன்னதானம் இன்னைக்கு. என்ன புருஸ்லியே என்ன? போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. அகில உலகம் போயிட்டு வாமா போயிட்டு வாமா. எத்தனைண்ணா? 2. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிட்றியா? மழை வர மாதிரி இருக்குது. நாளைக்கு நல்ல மழை வரும். அதனால உள்ள உட்காந்துக்க போய் என்ன பாதுகாப்பா இரு. மழை வரும் நாளைக்கு, பாதுகாப்பா இரு. நாங்க போயிடு. யாருன்னா விசேஷம்? ஒரு வரையில் சனி மட்டும் தான் முடிச்சுடுவோம். வா அப்படியே அண்ணனுக்கு காது மட்டும் தான் இங்க இருக்கும், பார்வை பூரா டியூட்டியில இருக்கும். சரிண்ணா சரிண்ணா. மழை வருது, பாதுகாப்பா இருந்தா. சரி சரி. ஒரு நாளைக்கு எவ்வளோ கேன் ஆகும்? ஒரு 3 கேன் ஆகும். ஒரு கேன்ல எவ்வளோ வரும்? ஒரு கேனில் 90 டீ வரும். 90 டீ எவ்வளோ ஆகுது? எப்போ கொடுக்குற நீ டீ? சாயங்காலம் கொடுக்க, மத்தியானம் கொடுக்க, நைட்டு கொடுப்பேன். 3 வேளை கொடுத்தா கொடுப்பியா? கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுப்பேன். அதே இப்போ மாலை போட்டுக்கிறேன். ஏமாத்துட்டேன். யாரும் ஏமாத்து மாலை போடலன்னா ஏமாத்துவேன். இல்லை, ஏமாத்து விட்டேன். யாரும் ஏமாத்துவேன். அப்ப நீ சொல்றது அதான் இருக்குது. ஐப்பு மாலை போட்டுக்கிறேன் ஏமாத்த மாட்டேன்னு. அப்ப மாலை போடலன்னா ஏமாத்திருவியா? தபார் நான் நம்பி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு வேளை நான் கொடுத்து பாக்குறேன். சரி சரி. இந்தா எத்தனை பேர் கொடுக்குறேன்? எங்கேருந்து எது வரைக்கும் கொடுப்ப? இந்த நேரம் வந்து 14 கிலோமீட்டர். 14 கிலோமீட்டர். நீ அந்த நீ சொன்ன அந்த ஒரு 3 வாட்டி போடுவல, ஒரு வாட்டி ஒரு வேலைக்கு எத்தனை பேர் கொடுப்ப? ஒரு வேலைக்கு ஒரு 3 கேன் நீங்களே கணக்கு பண்ணிக்கலாம். சரி, அந்த நீ அந்த ஒரு வேலைக்கு கொடுக்கறது நான் கேட்பேன். கொடுத்துட்டு மீதி காசு வாங்கிக்கோ. சரி சரி. சரியா? நான் கேட்பேன் எல்லாரையும். யார் கொடுத்ததுன்னு சொல்ற? ஒன் டே ஃபுட் கேட் அண்ணாமலையார் கொடுத்தாருன்னு சொல்லணும்.
அண்ணாமலை அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு. நீ அண்ணாமலையார் கொடுத்தாருன்னு சொல்லு, அண்ணாமலையாருக்கு தெரியும். சரி சாமி. புரியுதா? ஐயப்ப மாலை போட்டுக்கிறேன், போய் பேச மாட்டேன். இல்லை ஒரு நிமிஷம் சாமி, ஒன்று கேளுக்கா. எங்கள் பாரு திருடு ஏமாத்து எல்லாமே இருந்தது. அதனால வந்து தர்மம் எடுத்தேன், 1.5 லட்சம் சம்பாதிச்சேன். தர்மம் எடுத்து 1.5 லட்சம் சம்பாதிச்சியா? ஆமா. சொல்றது கேளுங்க, ஒரு வண்டி வாங்கினேன். நாளைக்கு காமிக்கிற பாரு, பேர் விட்டுக்கிறேன். டீ கேஸ் அடுப்பு எல்லாம் ஒரு 15 ரூபா ஆயிடுச்சு. எல்லாம் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறேன். ஐயோ, நீ சொல்றதே ஒரு படமே எடுக்கலாம் முடியா. தர்மம் எடுத்தேன், 1.5 லட்ச ரூபா சம்பாரிச்சேன், வண்டி வாங்கினேன், டீ அது இதுன்னு வாங்கினேன், இப்போ பிஸ்னஸ் பண்றேன். சரி, ஓகே, நல்லபடியா பண்ணு. என்ன, நானும் டீ கொடுக்கணும் தான் பார்த்துனுக்கிறேன். அந்த சாமி வரல, அந்த ஆள் நமக்கு தெரிஞ்சவர் கொடுப்பாரு. நானும் ஒரு 6-7 நாளா பார்த்துனுக்கிறேன், வரல. சரி, உங்ககிட்ட கொடுக்குறேன், நான் கேட்பேன், நாளைக்கு கேட்பேன் யார் யார் டீ குத்தன்னு. குத்துட்டு எனக்கு சொல்லணும். சரி, இப்போ ஒரு 2 ஆகுதா, 3 கிலோ வந்துடும். நீ எப்போ வேணாலும் வா. சரி, டீ யார் குத்தது? அண்ணாமலையார். அவ்வளோதான். ஒன் டே ஃபுட்டு அண்ணாமலையார். ஒன் டே ஃபுட்டுலாம் சொல்லாதையா, அண்ணாமலையார் குத்தது மட்டும் சொல்லியா. சாமி வேற மாலை போட்டுனுக்கிற, யோன்னு வேற சொல்ற. நடுவில் வேற நீ ஒரு வார்த்தை விட்ட பாரு, நான் மாலை போட்டுனுக்கிறேன் போயிடலாம். எப்பயுமே பாரு, மாலை போட்டுருந்தா மட்டும்தான் நம்ம நல்லவன் ஆயிடக்கூடாது. நம்ம நல்லவன்றது எப்பயுமே இருக்கணும். அதுதான் சாமியும் ஒரே விஷயத்த மட்டும் தான் சொல்லுது, புரியுதா? ஏமாத்தாத நேர்மையா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, மாலை போட்டா மட்டும் நம்ம நல்லவன் ஆயிடக்கூடாது. நம்ம எப்பவுமே நல்லவனா இருக்கணும். சொல்றது புரியுதா? ஏன்னா வண்டி முன்னாடி காசு இருந்துச்சு. இப்ப வந்து இந்த காசு மொத்தத்தையும் கொடுத்துட்டேன். நான் கேட்பேன், 100 ரூபாய் கொடு. இல்லங்க பாரு, அந்த காசு எல்லாத்துக்குமே டீ கொடுத்துரு. சில்லறை தரத்தவல்ல, அது எல்லாத்துக்குமே டீ கொடுக்குற. பேர் என்ன? கடவுளுக்கு உண்மையா இருக்கிறேன், தெரியும். அதுதான் என்ன பேர் என்ன? ரைட். சரி, நீ கொடுத்துருங்க டீ. நீ கொடுத்துருங்க எல்லாருக்கும் டீ. இஞ்சி டீ கொடுங்க. போட்டு கொடுங்க. நீ சொன்ன பத்தியா ஒண்ணு, தர்மத்தை 1.5 லட்ச ரூபா சம்பாதிச்சேன், பொருள் வாங்கினேன், இப்ப பிசினஸ் பண்றேன். அதுவே வாழ்க்கையில பெரிய ஒரு வெற்றி தான். போ, வாங்க ஐயா. நமச்சிவாய. வாழ்க வளமுடன். நமச்சிவாய. ரெண்டா? நமச்சிவாய. 1 2 எத்தனை வேணும்? 2. ஓம் நம சிவாய. 2. ஓம் நம சிவாய. 2. போயிட்டு வாங்க ஐயா. என்னடா சிப்பா, குணமாயிட்டியா? குணமாயிட்டியா? இந்த இங்க வாடா, இங்க வாடா. இந்தடா, கை கச்சிடுவான், எனக்கு பயமாகுது. இருக்கு சின்னதாக இருக்குதா வரிக்கிய? வரிக்கு ஒச்சு வச்சுக்கிறீங்களா? அது பாதி தான் கொடுக்குறேன், அதனால கையை கச்சிடுமோன்னு பயமாகுது. சிம்பா அங்க போட்டுக்கிறேன் பாரு, அங்க போட்டுக்கிறேன் பாரு. விடு, எத்துமா. எத்தனை ஐயா? 1 ரூபா வேண்டாம், 1 ரூபா எடுத்துரும். ஒண்ணா வாங்கிக்கண்ணா. என்ன தம்பி குணமாயிட்டானா? பரவாயில்ல. அதான் ஆட்டம் ஓவர் ஆயிட்டாரு. என்னடா தேர்ற டயர்? டேய்,
இது எல்லாமே இல்லைனாலே நம்மளும் ஞானி தான். சொல்றது புரியுதா இல்லையா? வாடகை கட்டுற பிரச்சனை இருக்கக்கூடாது, பள்ளிக்கூடம் பசங்களை அனுப்புற பிரச்சனை இருக்கக்கூடாது, கரண்ட் பில் கட்டுற பிரச்சனை இருக்கக்கூடாது, தண்ணி கேன் வாங்குற பிரச்சனை இருக்கக்கூடாது, மளிகை சாமான் வாங்குற பிரச்சனை இருக்கக்கூடாது. இது எதுவுமே இல்லைனாலே நம்மளும் ஞானி தான். ஏன்னா நம்ம உட்காந்து யோசிப்போம்ல. நீ யாரை சொல்லி? நான் சொல்றது அவர் திருவள்ளுவர் எப்படிப்பா, திருவள்ளுவர் எப்படிப்பா ரெண்டே வரியில உலகத்துல இவ்வளவு விஷயத்த சொன்னாருன்னு கேட்டாரு. அதான் சொல்லுவார, திருவள்ளுவருக்கு வாடகை கட்டுற பிரச்சனை இருந்திருக்காது, ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி தொல்லை இருந்திருக்காது, புள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற பிரச்சனை இருந்திருக்காது. அவருக்கு வேலை என்னன்னா உட்காந்து யோசிச்சு திருக்குறள்ல ரெண்டு வரியில சில விஷயங்களை சொல்லிட்டு போலான்னு உட்காந்து தெளிவா சொல்லிட்டாரு. நம்மளும் இந்த மாதிரி பிரச்சனை நம்மளும் ஆளுக்கு ஒரு திருவள்ளுவர் தான், தாடி வளர்த்துன்னு இருக்கலாம். உண்மைதான், எந்த பிரச்சனையும் இல்லைனாலே நிறைய யோசனை வரல நமக்கு. ஃபர்ஸ்ட் எது மேலேயும் ஆசை இல்லாம இருந்தாலே நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை படிச்சிருவோம். ஓம் நம சிவாய. என்ன தாத்தா தளபதி எங்கள் நெஞ்சில் அதிபதி யூத்து சொன்னியா? சாப்பாட்டை தவிர மாமா, சாப்பாட்டை தவிர எதனா நமக்கு பொருள் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா நம்ம வேணான்னு சொல்லுவோமா? அது போலதான் எல்லாரும் சாப்பாடு மட்டும்தான் போதும் சாப்பிட்டம்பா அப்படின்னுவோம். சாப்பாடு தவிர நீ டிஷர்ட் நீ வாங்கணுங்களே வாங்காதீங்க ப்ளீஸ், தயவுசெய்து நேர்மையா இருங்க புரிஞ்சுக்குங்க அப்படின்னு நீ சொன்னா வாங்காம இருப்பாங்களா கொடுக்கும் போது? அதனால அது எல்லாருக்குமே பொதுவும், அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பொதுவானது. சாப்பாடு மட்டும்தான் போதும்ன்ற ஒரு பொருள், மற்றபடி எது கொடுத்தாலும் வாங்கி வச்சுப்போம். அந்த கல்குவாரியில கல் ஒரு லோடு எங்களால இந்த கல் ஒரு லோடு வச்சுக்கிறீங்களா கருங்கல்ல நீ கேட்டனா கூட வாங்கி பக்கத்துல கொட்டுங்கன்னு சொல்லிட்டு தான் போவோம். நம்ம ஆளுங்க தேவை இருக்குதோ இல்லையோ இங்க கொட்டுக்க பரவாயில்ல நான் பாத்துட்டு தான் சொல்லுவாங்க. ஒண்ணுயா ரொம்ப கால் சில்லுனஸ் ஆயிடுச்சு ஐயா, ஏன்னா இறங்க முடியல, ரொம்ப ஒரு மாதிரி சில்லுன்னு ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா இருக்குது சளி. இந்த காதுல பஞ்சு கூட அதனால தான் வச்சுக்கிறேன். அப்படியே இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே கால் ரொம்ப குளிருது அப்படியே உள்ள. உடம்பு முடியல. ஆமா உடம்பு ஒரு மாதிரி ஆகுது. இல்லையா? ஏன் அவரு 0 போட்டு பண்ணணும், அவரு போட தெரியாம விட்டுருப்பார். ரொம்ப நன்றிங்கம்மா, நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்க இருந்துமா வரீங்க? சென்னை. எல்லாரும் சாப்பிட வாங்கி சென்னை. இப்படி இருந்தாலும் விட்டுறக்கூடாது இல்ல, ½ முன்ன பின்ன இருந்தாலும் கொண்டு வந்துடணும். ஒவ்வொருத்தருக்கா நிறுத்தி நம்ம கொடுத்துட்டு வரல, அவங்க எதனா ஒரு குறைகள் சொல்லுவாங்க, நிறைகள் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் ஜாலியா பேசிக்கின்னு. அதுவே மறந்து எல்லாரும். ரொம்ப சந்தோஷமா. ஒரு நிமிஷம், சென்னையில எங்கங்கம்மா? சென்னை அண்ணா. ஓம் நம சிவாய. ரொம்ப சந்தோஷமா ஐயா, வாங்கிக்கங்க ஐயா. ஓம் நம சிவாய. அருணாச்சலேஸ்வராய நம. சாப்பாடு மட்டும் ஒரே ஒரு இல்ல சாப்பிட்டு போங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிடுங்க. இல்ல அவர்கிட்ட வேணாம் சொல்லக்கூடாது. எப்படி இருக்குன்னு சாப்பிடுங்க. ஒரு செட்டுக்கு 2 ஒயிட் ரைஸ். நான் ஒண்ணே ஒன்று கூட ஒன்று செட்டு போதும். எல்லாம் வேணாம். இன்னொரு ஐயா 2 வெரைட்டி கொடுக்குறோம். ஒன்று ஒயிட் ரைஸ், ஒன்று ஜீரக சாதம். ஜீரக சாதம் எடுத்துருக்கு. சிவாய நமக்கு சாப்பிடு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்து. ஏலக்காய் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுங்களா? ஏலக்காய், மிளகு, சீரகம். மிளகு சீரகம் தேவைப்படும் இதுக்கு. ஏலக்காய் ஏலக்காய் தேவைப்படுது. ஏலக்காய் போட மாட்டோம், ஏன்னா நம்ம வேற எதுவும் இது பண்றது ஸ்வீட் செய்யறதா இருந்தா ஏலக்காய் போடுவோம். சரிங்கம்மா. எதுனா தேவைன்னா நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு மிளகு சீரகம் அனுப்புறேன். சரிங்க. நமச்சிவா. உங்களுக்கு ஹாயின் போட்டிருக்கேன் பாருங்க. சரி சரி. அட்ரஸ் அனுப்புங்க, இல்ல இங்க வந்து யார்ட்டையாவது கொடுத்துறேன். சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. பெரிய புனிதமான செயல் பண்றீங்க. அண்ணாமலையா இருக்குமா, எல்லாம் நம்மளது கிடையாதுமா. அவர் உங்களை செலக்ட் பண்ணிருக்காரு. நமச்சிவா. ரொம்ப சந்தோஷம். குடும்பம் எல்லாம் ரொம்ப நல்லா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நமச்சிவா. ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கும். நமச்சிவா. எத்தனை வேணும்? 1 நமச்சிவாய். 2. ஓம் நமச்சிவாய். ஓம் நம சிவாய. எத்தனை? 1.
ஓம் நமச்சிவாய 2 2 ஓம் நமச்சிவாய 1 எத்தனை ஐயா 1 1 யார் மாமா 2 ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 1 ஒயிட்டா சாமி 2 வாங்க வாங்க 2 2 1 2 1 ஓம் நமச்சிவாய எத்தனை வேணுங்க பார்த்து எத்தனை தயிர் சாதம் எப்படி இந்த கிளைமேட்டுக்கான தயிர் சாதம் எடுத்துன்னு வருவாங்களா தெரிஞ்சே வந்து சாவடிப்பாங்களா யாருன்னா ஒயிட் ரைஸ் 1 வேற அது வேற என்ன அது ஜீரக சாதம் வேணாம் ஒயிட் ரைஸ் பாவக்காய் குழம்பு பாவக்காய் கார குழம்பு ஆஹா சூப்பர் என்னப்பா சாமி எனக்கு 1 பாவக்காய் கார குழம்பு. ஆமாம் எப்படி கரெக்டாக சொன்னீங்க தம்பி கேட்டேன். அவன் கேமரா முதல்ல கரெக்ட் பண்ணினே நிற்கிறான் பாரு எனக்கு. சாவித்திரி பாட்டிக்கு அருமை நாளான்னைக்கு நினைவு தினம் ஞாயிற்றுக்கிழமை. அப்படியா? ஞாயிற்றுக்கிழமை அது பாட்டி இருந்துச்சுல்ல, அந்த இடத்துல ஒரு கடை போட்டான். என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் காதுல வாங்குங்க. அந்த இடத்துல சாவித்திரி பாட்டி படம் வச்சு படைக்கிறோம். எத்தனை மணிக்கு? மதியானம் 3 மணிக்கு. மதியானம் 3 மணி. ஆமா வந்துருங்க. வந்துடுறேன், அவசியம் வந்துடுறேன். ஏன்னா ஒரு சாரப்பாம்பு ஊந்து தெரியுமா இப்போ ஒன்று ஓடும்போது. அப்ப நீங்க அங்கதான் இருந்தீங்க. பாம்பு ஒண்ணு வீழ்ந்த போது இவங்க தான் இருந்தாங்க. ரெண்டா கொடு. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க. எத்தனை வேணும்? 2ங்க. இன்னொருத்தருக்கு ஹேண்டிகேப் அவரால் வர முடியல. ஒன்று கொடு. எத்தனை வேணும்? அது 1 என்ன சாமி என்னவா? போயிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் அவசரமா. அவசரத்தெல்லாம் முடிச்சிட்டு போங்க. ஓம் நம்ம எவ்வளவு அவசரம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அவசரத்தை முடிச்சிட்டு தான் வரணும். இந்த வாயில்லாத ஜீவங்களுக்கு நான் என்னதான் பண்ணணும் தெரியல, நம்மள தேடி தேடி வருதுங்க. அது ரொம்ப நாளே நிற்கிதுங்க. நமச்சிவாய. அன்பா பழகிட்டல விளக்க முடியாது. அதுவும் முடியாது, அது நீங்களும் அது மாட்டிக்கிட்டேன். போயிட்டு வாங்க ஐயா. இதுக்கே பயமாக்குது வாயிலா ஜீவன்கிட்ட பழக. ஏன்? நான் பூனை கிட்ட மாட்டின்னு நிற்கிறேன். எங்க வீட்டுல 4-5 கீதுங்க வாயில்லா ஜீவனுங்க. எங்க வீட்டுல மீன் தொட்டியில் இருக்கிற மீன் கூட நாங்க போனா அப்படி வாயை எடுத்துட்டு வருது. எதனா போடுவாங்களோன்னு. ஆள் போனா அம்மா எத்தனை? 2 ஆள் வராங்கப்பா, ஏதோ போட போறாங்க. தெரிஞ்சுக்குது இல்ல. எத்தனை வேணும்? 2 கொடுத்துட்டுமா? 1 கொடுத்து போய். என்ன சைக்கிள் ஓட்டுதா? நல்லா ஓட்டுறீங்களா? கட்டி போட்டுக்கிறோம், கூடு போட்டு. எங்க போயிட்டு வந்தீங்க சைக்கிள் எத்தனை? வேற எங்க போகிறேன். மழை வரும் நாளைக்கு, மழை சொல்லி இருக்கிறாங்க. அதனால பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க. கொஞ்சம் தூரமா போனீங்களா இல்லையா? இல்லை, இவங்களுக்கு கொஞ்சம் கை கொஞ்சம் முடியல. பரவாயில்ல, நீங்க தள்ளுங்க, அவங்க பிடிச்சின்னு இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணுங்க. சரி சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்க. சரி பத்திரம். நமச்சிவாய்.
பார்த்துக்குங்க, சாப்பிடுங்க. போயிட்டு வரேன். நமச்சிவாய். எங்க அவரு கேட்டவளம் தாத்தா எப்ப போனாரு? அப்பயே போயிட்டாரா? ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் தான் இருந்தாரா? நான் அவர்கிட்ட தெளிவா சொல்லிட்டே போனேன். அவருக்காகவே நான் 2 கிலோமீட்டர்ல வீட்டுக்கு போக வேண்டியும், அவருக்காகவே 14 கிலோமீட்டர் வண்டி திருப்பின்னு வர மறுபடியும். இதே தான் பண்றாரு அவரும். வயசாகி போய் முடியலன்னாரு. நான் சாப்பாடு அவ்வளோ இருக்குது இல்லை, நம்ம கொடுத்துட்டு வரேன் தாத்தா. இதே ஒரு 2 வாட்டி 3 வாட்டி இதே மாதிரி ஏமாத்திட்டு நான் திரும்பி வந்து இல்லை கால் வலிக்குது, ரொம்ப வலிக்குதுன்னாரு. சரி நான் பார்த்துக்கிறேன். நமச்சிவாய். இல்லை அதுக்கு தான் எங்கே எவ்வளோ தூரம் போயிருப்பாருன்னு தெரியல, பார்த்துக்கிறேன் நான். வரசாமி. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா சொல்லி அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலை அருளால நோய் நொடி இல்லாம சிறப்பா வாழணும், சந்தோஷமா நோய் நொடி இல்லாம இருக்கும். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. பொன்னதானம். அண்ணாமலையார் கரோகரா, நோய் நொடி இல்லாம செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழணும் வேண்டிங்க ஐயா. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய் நமக. பொன்னான இன்னைக்கு அவன் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் வாழணும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் வேண்டிங்க ஐயா. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய். தாத்தா சிவாய நமக. நமச்சிவாய். பரவாயில்ல. ஓம் நமச்சிவாய் நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும், குடும்பத்தாரங்க நோய் நொடி இல்லாம எல்லா செல்வ வளத்துடன் வாழணும் அண்ணாமலையார் உண்ணாமலை வேண்டிங்க ஐயா. பொண்ணு போதுங்களா? ஓம் நமச்சிவாய நமக. அன்னதானம் கொடுத்துருக்காங்க. குடும்பத்தாரங்க நோய் நொடி இல்லாம இருக்கணும், செல்வ வளத்தோட வாழணும், நினைச்ச காரியங்கள் நடக்கணும் வேண்டிங்க. சிவாய நமக. சாப்பிடு. கலந்த சாப்பாடு வந்து தக்காளி சாப்பாடு. இது எடுத்துக்கிட்டா தக்காளி சாதமா? ஆமா ஐயா. சாப்பிட்டு தாத்தா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. குடும்பத்தாருங்க நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழணும்னு வேண்டிங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. வாங்க ஐயா. தருவாங்க ஐயா. இப்ப இல்ல. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழணும். ஓம் நமச்சிவாய். இப்ப இல்ல அப்புறமா. ஓம் நமச்சிவாய். நீ பைப்படி. மழையா தான் இருக்கு. அண்ணாமலையாருக்கு அரோகரா. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஐயா. சாப்பிடுங்க. பார்த்து கண்ணை குத்துருங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சாப்பிடுங்க ஐயா. எல்லாம் மழை செம்ம மழை இன்னைக்கு. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. எல்லாம் சாதமா? சிவாய நமக. நமச்சிவாய வாழ்க. தாத்தா எத்தனை வேணும்? எல்லாம் மழைக்கு இங்கே தங்கிட்டீங்களா? மழைக்கு உள்ள போயிட்டீங்களா? மழைக்கு உள்ள பத்திரமா. ஓம் நமச்சிவாய நமக. ஆமா ஐயா, ஆமா பத்திரமா இருங்க. உள்ளலாம் சேஃப்டி தானே? சரி. ஓகே சரிங்க. சாப்பிடுங்க. அவர்தான். சாப்பிடுங்களா சாமி? வாங்க. 1 வேணுமா 2 வேணுமா? உங்களதான் பார்த்தாங்க காணமேனு. சரிங்க பொறுமையா. ஓம் நமச்சிவாய நமக. எல்லாரும் நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் வாழ அண்ணாமலையார் உண்ணாமலை வேண்டிங்கன்னு சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய். தக்காளி சாதம் 2 குத்துட்டுமா? 2 தான். அவங்க நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் வாழ அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் வேண்டிங்க ஐயா. ஓம் நமச்சிவாய். நல்லா இருக்கும் நம்ம குடும்பத்தினர். சாமி வாங்க.
சிவாய நமக்கு தானே கொடுத்துருக்காங்க, அவங்க நல்லா இருக்கணும். கொடுத்துறீங்களா? ஓம் நமச்சிவாய. சிவாய நம்ம தாத்தா கொடுத்துருங்க. நமச்சிவாய. சிவாய நமக. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. சாப்பிடுங்க. வந்துட்டாரா? வாருங்க வாருங்கள். ஓம் நமச்சிவாய். எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. அன்னதானம் பண்ண குடும்பங்கள் சந்தோஷமா வாழணும். ஓம் நமச்சிவாய். நமச்சிவாய். பத்திரமா போயிட்டு வாங்க. சரி சரி சரி. என்னாச்சு ஐயா? இலைக்குதா? ஆஸ்துமா என்ன இருக்கான்னு செக் பண்ணீங்களா? அதே தானா? பத்திரமா இருக்கணும். டஸ்ட் அலர்ஜிலாம் வருதும், சளி பிடிக்கும், இரும்பு வரும். ஊருக்கு அனுப்பிச்சிடுறீங்களா? சரி. ஓம் நமச்சிவாய் நமக. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. நீங்க உடம்ப பாத்துங்க. அதான் நான் பார்த்தனே. அப்புறம் இந்த அக்கா சொன்னாங்க சாப்பாடு கொடுத்துட்டு போனாரு பாரு நேத்து. சரி, உடம்பு பாத்துங்க ஐயா. மாத்திரை வந்து கொடுத்துருக்காங்களா ஐயா? சரி, சாப்பிடுங்க. நான் சொல்றேன் ஐயா கிட்ட. கை காட்டணும்ல? கொடுத்துட்டு தான் போகணும், கொடுத்துட்டு தான் போகணும். சரி, பத்திரம். உடம்பு பாத்துங்க, உடம்பு பாத்துங்க. சரி சரிங்க. சரி ஐயா, வாங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. பார்த்து பத்திரமா இருங்க. மழையில பத்திரமா இருங்க. தாத்தா 2 மழை. கொடை கூட பிடிக்காம இருக்கிறிய? கொடை கூட பிடிக்காம வர்றிய ஜெத்தா? கூட என்ன இருக்கு? அதை எடுத்துட்டு வந்து இதை வாங்க முடியாது. சாப்பிடு தாத்தா, சாப்பிடு. 2 ஐயா. ஓம் நமசிவாய நம்ம. எல்லாரும் நல்லா இருக்கணும். சாமியாருங்களுக்கு பட்டியுமா? சாமியாருங்களுக்கு வர. ஓம் நமசிவாய. எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்தாங்க, போயிட்டாங்க. எல்லாரும் வந்துருவாங்க. போயிட்டாங்க சாமி. 2 ஆமா ஐயா. ஓம் நம சிவாய நம. சிவாய. சாமியாருங்களுக்குமா? போயிட்டாங்க. என்ன ஐயா டப்பா எடுத்து வந்துக்கிறீங்க? டப்பா இல்லைங்க, நானே ஃபோன் பேசிட்டு தான் நீங்கள் வந்தீங்க. ஓஹோ, சரி சரி. சாமியாருங்க மட்டுமா? போயிட்டாங்க. சாதுக்களுக்கு மழை புயலுக்கு வந்துச்சுல்ல? புயல் வந்துச்சு. ஓம் அண்ணாமலையார் சார்பா அன்னதானம் ஐயா. நமச்சிவாய். ஆமா ஐயா, பிடிச்சிங்க. பத்திரம். சரிங்க ஐயா, சாப்பிடுங்க சார். மழை ஒன்று போதுங்களா ஐயா? சரி. சிவாய நமக. அம்மா 2ங்களாம்மா? ஐயா உங்களுக்கு எத்தனை? அரோகரா. ஆமா ஒண்ணுங்களா? சிவாய நம்ம. ஒரு ஆளுக்கு 1 போதுமா? கேள்வி உள்ளதுறாரப்பா? வீட்டுக்கு போயிட்டாராமா? நமச்சிவாய். வாங்க சாமி. எத்தனை சாமி? 2. ஓம் நமச்சிவாய். எல்லாரும் நல்லா இருக்கும். சிவாய நம. உங்களுக்கு 1 போதுமா? அரோகரா. ஐயா உங்களுக்கு எத்தனை வேணும்? 2 வேணும் சார். சிவாய நம. ஐயா வாங்க ஐயா. நமச்சிவாய். 1 போதுங்களா? தாத்தா உங்களுக்கு எத்தனை? ஓம் நம சிவாய். சாப்பிடுங்க ஐயா. அரோகரா. சாப்பிடுங்க ஐயா. ஓம் நமச்சிவாய். எல்லாரும் நல்லா இருக்கு. சரி, சாப்பிடுங்க. ரசம் ஐயா. சிவாய நம்ம. நல்லா இருக்கணும் எல்லாரும். வாங்க. ஓம் நமச்சிவாய நம்ம. சாப்பிடுங்க ஐயா. அரோகரா. சாப்பிடுங்க. 1 ஐயா.
நமச்சிவாயம் தரேன் ஐயா. சரிங்க ஐயா. அரோகரா அரோகரா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஒன்றா ரெண்டா? நமசிவாயம் நமச்சிவாயம். சாப்பிட்டீங்களா? சரி பார்த்து பார்த்து அண்ணே ரெண்டு கொடுக்கட்டுமா? சிவாய நமக நமச்சிவாயம். வாங்க ஐயா. தாத்தா ரெண்டா? வா தாத்தா. இன்னொரு செட்டு வரும்னு நினைக்கிறேன். அரோகரா அரோகரா அரோகரா. செட்டு வரும்னு நினைக்கிறேன். வருமா? வாங்க வாங்க. சிவாய நமக. தாத்தா கொண்டா மழையில நீங்களாம் எதுவுமே போட மாதிரியாண்ணா? சிங்கம் தான் போ. நீ சிங்கம் தான். ஒன்றா ரெண்டுங்களா? ஒன்று போதுன்றாங்கப்பா. உங்களுக்கு எத்தனை? போதுமா? உங்களுக்கு ஒண்ணா? நமச்சிவாயம். சாப்பிடுங்க. சாப்பிடாதுங்க என்ன இருந்தால் வர சொல்லுங்க. நமச்சிவாய நம்ம போயிட்டாங்க. பார்த்து 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 பார்த்து. வட்ட வட்ட வட்ட. நீங்கள் சிவாய நம்ம. நமச்சிவாய். யாருக்கு? குழந்தைக்கா? அங்கே இருங்க அங்கே இருங்க. ஆட்டோ வருது. அங்கே இருங்க ஆட்டோ வருது. போயிட்டாங்க போயிட்டாங்க. பார்த்துப்போம் வண்டி வருது. நமச்சிவாய். ஆனால் இன்னும் கொஞ்சம் போகணும் ஐயா. நீங்கள் அங்கே இருங்க. வழியிலேருந்து தான் தள்ளுறேன். நமசிவாய். ஓம் நமச்சிவாய். எல்லாம் மாலை போட்டுக்கிறீங்களா? தெலுங்கா தமிழா? தெலுங்கு. భోజనం చేసుకుని పోతాం. நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாய். சிவாய நமக. சிவாய நமக. அரோகரா. போயிட்டாங்க போயிட்டாங்க போயிட்டாங்க. அரோகரா. లైన్ లైన్ లైన్గా వస్తామా? శివాయ నమః. అరోగర అరోగర. நமச்சிவாய். அப்பதான் கொடுத்துனேண்ணா. குழந்தை கொடுத்துரு. நமசிவாய். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எல்லாம் மழைக்கு. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய் நமக. எடுத்துங்க. வாங்க ஐயா. சிவாய நமக. நமசிவாய வாழ்க. ஓம் நமச்சிவாய நமக. எல்லாரும் நல்லா இருக்கும். சிவாய நமக. அரோகரா. வாங்க வாங்க தாத்தா வாங்க தாத்தா.
வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டோம்னா போய் உள்ள பத்திரமா உட்காருங்க மழைக்கு. நமச்சிவாயம். சாப்பிடுங்க. சிவாய நமக. ஒரு லைனா நில்லுங்களா ஐயா. நமச்ச ஒரு லைனா நில்லுங்களா. உங்களுக்கு தான் கொடுக்க வந்துக்கிறேன். நமச்சிவாய். உங்களுக்கு ஒன்றா ரெண்டா தாத்தா? சிவாய நம. ரெண்டா? ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். சிவாய நம. அரோகரா. சிவாய நம. ஓம் நம சிவாய். ಶಿವಯ ಅಮರ್ವಿತದೆಂಕೊಲ್ ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ 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 ಅರುಣಾಚಲ புனையே மாற்றி போராதுலத்திலே உறுதிய இருப்பாய் அருணாச்சல உன்னை கண்டடங்கிட உன்னழகை காடருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல என்னை அழித்தோர் என்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சல இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல
போலெனக்குன் அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கேமையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முத்தமுத்தருத்தனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா பூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா எங்கியும் அஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியை கடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழ்வே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம தோற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விரும்பும் கதிரொளி நமன ஜல ஜமல தீடருணாச்சலா சாப்பாடுன்னை சாந்துணவாயாம் சாந்தமாய் போவன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சித்தம் குளிர கதிர் அஸ்தம் வைரமுகிற அருணதி அருணாச்சலா शिव अरुणाचल
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலமென அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா அழகு சுந்தரம் போலகமும் நீயூற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அகம் புகம் தீர்க்கும் அககுகை சிறைய அமர்வித்ததென் கொல் அருணாச்சலா ஆண்டதை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சலா நீங்கிடும் அன்னை பெரிதரும் துதிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா